ரோஜா பாத்தியாடி, கண்மணி வேணும்னே தாண்டி பூ வைக்காம போறா. ஆமா நிம்மதி, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏய் என்னங்கடி, 2 பேரும் ஏதோ காதுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லடி, எப்போதுமே வீட்ல இருக்கும் போதெல்லாம் சரசரமா வச்சுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கு அவசியம் தேவைப்படுது, ஆனா வைக்காம உள்ள போறியே, அதான் என்னன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஏய் ஆட்டி வாங்க போறீங்க, என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. ஏண்டி நான் என்ன போருக்காடி போறேன், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கண்மணி, அதுவும் ஒரு வகையான போர் தான். சீக்கிரம் கிளம்பு. ஆமாண்டி, கார்த்திக் உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீயும் சொம்புல பால் எடுத்துட்டு வருவ, நம்மளும் அதை ஷேர் பண்ணி குடிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கிளம்பு. ஏய் ரொம்ப தாண்டி ஓட்டுறீங்க, அப்படியே கொன்றுவேன் உங்க 2 பேரையும். அடியே போடி சீக்கிரமா, 2 நாளா தூங்காம எங்களுக்கே கண்ணெல்லாம் கட்டுது. இப்பதான் நின்று அளந்து பேசிக்கிட்டு இருப்பா. மாவாலே இருங்கடி, உங்க 2 பேருக்கும் காலையில வச்சுக்கிறேன். இதழ் குட்டி, தூக்கம் வருதாடி மயிலு, நம்ம போய் தூங்கலாமா? என் குட்டி தங்கத்துக்கு தூக்கம் வந்துருச்சாடி. சரி நம்ம போய் தூங்கலாம். ஏண்டி, உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு முட்டி மோதி வீட்ல எல்லாம் பர்மிஷன் வாங்கி 3 வகையா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த மனுஷன் அங்கிட்டு ஓரமா உட்காந்துருக்காரு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. நீ என்னடானா அந்த குட்டி சாத்தா அந்த குட்டி போண்டா கிட்ட போய் தூங்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஏய் பின்ன குழந்தைகிட்ட என்னடி கேட்பாங்க? நீங்க குழந்தைகிட்ட எதுவும் கேட்க வேணாம், குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. எனக்கு நீங்க பாத்துக்கிறீங்களா? ஐயோ என்னாலலாம் இதழ் குட்டி இல்லாம தூங்க முடியாதுப்பா. இதழ் குட்டிய நானே வச்சுக்கிறேன். மேடம், உங்களை யாரு இப்ப தூங்க சொன்னா? நீங்க ரூம்குள்ள போனா மட்டும் போதும். தூங்குறீங்களா வேணாமான்றத அங்க போய் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுல வா, இன்னைக்கு ரோஜா அம்மா கூட தூங்கு. கண்மணி, உனக்கு தடை வெளிய இருந்தாலும் வர வேணாம், கூடவே தான் வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. ஏ போண்டா வாடிங்க, நான் தான் உன்னை தூங்க வைக்கிறேன்னு சொல்றேன்ல, படுத்துட்டு காலையில எந்திரிக்க போற, இதுக்கு எதுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்க? வா. இங்க பாரு போண்டா, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், நீ புரிஞ்சுக்கவே மாட்ற. நீயும் எவ்வளவு நாள் தான் தனியாவே விளையாடுவ சொல்லு? உனக்கு ஒரு குட்டி பாப்பா, உனக்கு ஒரு குட்டி தம்பி வரணும்ல. ஏய் நீயே சொல்லு போண்டா, உன் கூட விளையாடுறதுக்கு வடையோ பஜ்ஜியோ வரணும் தானே? ஸ்ரீ சாவடிச்சிருவேன் உன்னை. குழந்தைகிட்ட பேசுற மாதிரியாடி பேசுற? சரி, உனக்கு புரியுற மாதிரி கேக்குறேன். உன் கூட விளையாடுறதுக்கு ஒரு குட்டி பாப்பாவோ இல்ல குட்டி தம்பியோ உனக்கு வேணும் தானே? ஆமா, எனக்கு வேணும், பாப்பா வேணும். பாப்பா வேணும்னா நீ என் கூட தான் வரணும். என் கூட வந்துட்டீன்னா உனக்கு ஒரு குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ சீக்கிரமாவே வந்துருவாங்க, சரியா? டோஜாமா, நான் உங்க கூட வந்தேன்னா நீங்க எனக்கு தம்பி பாப்பா குடிப்பீங்களா? கரெக்டா எப்படி கேட்டா பாத்தியா? ஏ போண்டா, நீ சரியா வேகலன்னு நினைக்கிறேன். இப்படியே பேசிட்டு இருந்த மறுபடியும் என்ன சட்டிக்குள்ளேயே போட்டு வறுத்து எடுத்துருவேன். வாடி உள்ள. ஏ ஸ்ரீ ப்ளீஸ் டி, இதழ் குட்டி என் கூட இருக்கட்டும் டி. ஹலோ மேடம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாங்க, நாளையில இருந்து இதழ் குட்டி உங்க கூட தான் தூங்குவாங்க. ஆமா, அதுதான் நியாயம். அப்புறம் எப்படி ரோஜாக்கு பஜ்ஜி போண்டாலாம் வரும்? சாரிடி, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. ஏய், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் டி, நம்ம தான் மத்தவங்களை கலாய்க்கணும், நம்மளுக்குள்ளேயே கலாய்ச்சிக்க கூடாது என்ன? சரி சரி, சாரி. ஏய், கிச்சன்ல சொம்பல பால் வச்சிருக்கேன், ஒழுங்கு முறையை எடுத்துட்டு கிளம்பு. இருக்கிறவங்க உயிரெல்லாம் வாங்கிட்டு போடி உள்ள. சரி, இவ்வளவு தூரம் கெஞ்சுறீங்களே தான் இதழ் குட்டிய உங்க கூட விட்டுட்டு போறேன். நாங்க ஒன்னும் கெஞ்சவே இல்லையே. இதழ் குட்டி, இன்னைக்கு ஒரு நாள் ரோஜா அம்மா கூட தூங்குறீங்களா? சரிம்மா. ரோஜா, இதழ் குட்டியை பாத்துக்கோ. அவ ஏதாவது அழுதானா உடனே எனக்கு கால் பண்ண, இல்லைன்னா வந்து கதவை தட்டு, ஓகேவா? ஏய், நான் பாத்துக்கிறேன், நீ போடி. உனக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு உன்னோட பிக் டே, அதை போய் என்ஜாய் பண்ணு போ. சரிடி, பாய் தங்கம்மா. பாய், குட் நைட். பாய்மா, குட் நைட். ஓகேடா பட்டு. சரிடி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அப்படியே நானும் கிளம்புறேன். ஓகே நிம்மதி, நம்ம காலையில மீட் பண்ணலாம். பாய். பாய் ரோஜா, குட் நைட். குட் நைட் டி. இதழ் குட்டி பாய். பாய் பாய். போண்டா, தூங்க போலாமா? பால் எதுவும் குடிக்கிறியா போண்டா? ஆத்தி தரவா? வேணா தோஜாமா, தூங்கலாம். சரி வா போலாம். அப்பா. இதழ் குட்டி, வாங்க வாங்க வாங்க, ஓடி வாங்க, அப்பா கிட்ட வாங்க. என்ன ரோஜாமா, ஏன் இவ்வளவு நேரம்? உனக்காக நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏமாமா, இன்னைக்கு கார்த்திக் கண்மணிக்காக வெயிட் பண்றாரு, ஓகே. நீங்க எதுக்கு இன்னைக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? ஏன்
புதுசா கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் வெயிட் பண்ணணும்னு ஏதாவது இருக்கா என்ன? பழசா கல்யாணம் ஆனவங்களும் வெயிட் பண்ணலாம். மாமா சரி சரி, சீக்கிரமா இதழ் குட்டியே தூங்க வை. ம் சரி மாமா. இதழு தூங்கலாமாடா? அண்ணா எனக்கு எனக்கு பிஸ்கட் வேணும். என்னது? என்ன கேக்குறா? பிஸ்கட் வேணுமா மாமா? ஏய் இதழ் டைம் ஆயிடுச்சுமா, நீ தூங்கு. இப்போ மட்டும் பிஸ்கட் சாப்பிட ஆரம்பிச்ச அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு வாயெல்லாம் மறுபடியும் கொப்பளிச்சிட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடும். நீ தூங்கு, நான் காலையில தரேன். எனக்கு எனக்கு இப்பதான் வேணும். எனக்கு பிஸ்கட் வேணும். ஏய், அவதான் கேக்குறாள, எடுத்து கொடு, சாப்பிட்டோம். சரி, இங்கே உட்காந்து ராஜா அப்பா கூட விளையாடிக்கிட்டு நான் உனக்கு பிஸ்கெட் எடுத்துட்டு வரேன். மாமா பாத்துக்கோங்க. சரிம்மா. இதழ் குட்டி, பிஸ்கட் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு நல்ல சமத்தா தூங்கிடும். ஓகே? சரிப்பா. குல்ஃபி, பாவா வா வந்து உட்காரு. இல்ல பரவாயில்ல. பரவாயில்லையா? வா வந்து உட்காரு. என்னாச்சு? ஏன் இவ்ளோ பயந்து போயிருக்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஒன்னும் இல்ல, வா. ஆமா, இதழ் குட்டி எங்க? இதில் குட்டிய ரோஜா தூக்கிட்டு போயிட்டா. இன்னைக்கு அவ வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. சரி வா. ம் உட்காரு கண்மணி, ஏன் நின்னுகிட்டே இருக்க? ஆமா, இது என்ன கையில? இது பால் கொடுத்து விட்டாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் வேண்டாம். நீ அப்படி இந்த பாலை ஓரமா வச்சுட்டு நீங்க வந்து உட்காரு. ஓய் குல்ஃபி, ம் ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். இதழ் குட்டி, பிஸ்கட் வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு தூங்கணும். சரியா? எனக்கு எனக்கு விளையாட வேணும். பொம்மை குட்டி வேணும். ஏ போண்டா, டைம் ஆயிடுச்சு போண்டா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்கு. அண்ணா எனக்கு எனக்கு தூக்கம் வரல. நான் பொம்மை குட்டி கூட விளையாடணும். ஷோ, மனுஷரை போட்டு சாவடிக்கிறாளே. ஏன்டி இப்படி பண்ற? இதழ் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தூங்கு இதழ். ரோஜா, என்னது இது? சீக்கிரம் எப்படியாவது தூங்க வை. மாமா நீங்க தான் பாக்குறீங்களே, நான் என்ன பண்ணட்டும்? அவ பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கா. சாப்பிட்டுட்டு பொம்மையை கூட நான் விளையாடணும்னு கேக்குறா. இதுல பொம்மை குட்டிலாம் நான் தரமாட்டேன். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு சீக்கிரமா தூங்குற என்ன? பொம்மை குட்டி வேண்டாம். எனக்கு எனக்கு குட்டி பாப்பா தரேன்னு சொன்னீங்கல்ல, அது கொடுங்க. நீ இப்படியே நைட்டு ஃபுல்லா பிஸ்கெட்டை தின்னுக்கிட்டு பொம்மை குட்டி கூட விளையாடிக்கிட்டு இப்படியே நைட்டு ஃபுல்லா கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டே இரு. அப்புறம் எங்கிட்டு நான் உனக்கு தர்றது குட்டி தம்பி குட்டி பாப்பாவும். சரி விடு ரோஜாமா, நம்ம இன்னைக்கு தூங்கலாம். இதழ் குட்டி எப்ப தூங்குறாளோ அவளை தூங்க வச்சுட்டு நம்மளே தூங்குவோம். எங்க மாமா தூங்குறது? இன்னைக்கு விடிய விடிய எனக்கு சிவராத்திரி தான் போல. இவளும் தூங்க மாட்டேங்கிறா, என்னையும் தூங்க விட மாட்டா, வேற எதுவும் பண்ணவும் விட மாட்டா. சரி விடு, குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது மாமா? இவ உட்காந்து விளையாடிக்கிட்டே இருக்காளே, எனக்கு வர தூக்கமா வருது. சரி நீ தூங்கு, நான் பாத்துக்கிறேன். மாமா நீங்க எப்படி? நான் பாத்துக்கிறேன் ரோஜாமா, நீ தூங்கு. சரி. சூர்யா, ஃபர்ஸ்ட் டைம் கோட் சூட் போட்டிருக்க. பரவாயில்லடா, உனக்கும் அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. சாயோட ஃபேமிலிய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போற. கோவப்படாத, நிதானமா பேசு, அவங்க கிட்ட சிரிச்சு பேசு. என்ன டைம் வேற ஆயிடுச்சு, கிளம்பலாமா? சிவா ப்ரோ கிட்ட சொல்லிட்டு போலாம். சிவா ப்ரோ, சிவா. சொல்லுங்க சூர்யா. ப்ரோ நான் கிளம்பிட்டேன், நீங்க ரூமை லாக் பண்ணிக்கிறீங்களா? என்னது, கிளம்பிட்டீங்களா? மணி அதுக்குள்ள 9 ஆயிடுச்சா? ஐயோ, ரொம்ப நேரம் தூக்கிட்டேனே. என்ன ப்ரோ, ஏதோ இன்டர்வியூவா? இன்டர்வியூவா? ஐயோ சிவா, இன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நான் சாயோட ஃபேமிலியை மீட் பண்ண போறேன்ல. என்ன ப்ரோ, லவ் பண்ற பொண்ணோட ஃபேமிலியை மீட் பண்ண போறதுக்கு எதுக்கு ஏதோ இன்டர்வியூக்கு போற மாதிரி கிளம்பிருக்கீங்க? ஏன் சிவா, நல்லா இல்லையா? உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தான் ப்ரோ இருக்கு, ஆனா நீங்க போற சிச்சுவேஷன் அது இல்லையே. இன்டர்வியூக்கு போனா இது மாதிரிலாம் போனீங்கன்னா பிரசன்டபிளா நல்லா இருக்கு. நீங்க லவ் பண்ற பொண்ணோட ஃபேமிலியை மீட் பண்ண போறீங்க, அதுக்கு எதுக்கு ப்ரோ கோட் சூட்டு? ஏன் ப்ரோ, எக்ஸ்போர்ட் கம்பெனில தானே வேலை பாக்குறீங்க, ஏதோ விஜய் டிவில வேலை பாக்குற மாதிரி கோட் சூட்லாம் போட்டுட்டு போறீங்க? சரி, எனக்கு வேற என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல. நீங்க வேணா எனக்கு சூஸ் பண்ணி தரீங்களா? சரி ப்ரோ, உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் காமிங்க, நான் எது நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணி தரேன். ஓகே சிவா, எடுத்துட்டு வரேன். ஆமா, 9 மணி ஆகியும் வெயில் என்ன எட்டியே பார்க்கலையே, ஏன் மழை வர மாதிரி இருக்கா? 9 மணியா? சிவா, மணி இப்பதான் 6 மணி ஆகுது. என்னது, மணி இப்பதான் 6 ஆகுதா? ஆமா, உங்களை நேற்று சாய் 10 மணிக்கு தானே வர சொன்னாங்க, அதுக்கு எதுக்கு இப்ப நீங்க 6 மணிக்கே கிளம்பி நிக்கிறீங்க?
அது வந்து சிவா, நேத்து சாய் என்கிட்ட ஃபோன் பண்ணி நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு பொட்டு கூட தூக்கமே வரல. ஒரு மாதிரியாவே இருந்துச்சா, அதான் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். இப்ப போனா கரெக்டா இருக்கும்ல? கரெக்டா இருக்கும் சூர்யா. சாய் உங்களை சாய்பாபா கோவிலுக்கு பின்னாடி தானே வர சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, இப்பவே போய் கோயில் வாசல்ல உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அது கிடைக்கும். அப்புறம் சாய் வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணிட்டு இன்னையோட கலெக்ஷன்ஸ் இதுதான்னு அவங்க கையில கொடுத்துட்டு வந்துருங்க. சிவா, என்னது இது இப்படி கலாய்க்கிறீங்க? பின்ன என்னங்க, 10 மணிக்கு வர சொன்னதுக்கு 6 மணிக்கு கிளம்பிட்டு, அதுவும் நீங்க கிளம்புனது மட்டும் இல்லாம என்னையும் எழுப்பி என் உயிரையும் வாங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ சாரி சிவா, அதான் சொன்னல, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. கை கால்லாம் உதறிட்டே இருக்கு. மனசுக்குள்ள ஹார்ட் எப்போதும் உங்களுக்கு எப்படி அடிக்கும்? எனக்கும் அப்படித்தான் இருக்கும். ஒரு மாதிரி லப் டப் லப் டப் லப் டப் அப்படித்தானே அடிக்கும். ஆனா எனக்கு இப்போ லபட்டப்பு 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 லபட்டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்றது சொல்லுங்க? நிறைய பேரோட கேங்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ப்ரோ. லவ் கூட பண்ணிடலாம், ஆனா லவ் பண்றவங்களுக்கு ஃப்ரெண்டா மட்டும் இருக்க கூடாதுன்னு. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பமே எனக்கு ரொம்ப அமர்க்கலமா இருக்கு. என்ன சிவா, இதுக்கே கோச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி? இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. சரி சரி இருங்க, நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். நல்லா கலர் கலரா சிங்கச்சான் எடுக்காம நல்லா நீட்டான ட்ரெஸ் ஆயிடுங்க. சிவா இது இல்ல இல்ல, இது நல்லா இல்ல, வேற எடுங்க. இது ஓகேவான்னு பாருங்க. என்னங்க இது கட்டமுட்ட சட்டையா இருக்கு? அதெல்லாம் வேணாம். கட்டமுட்ட சட்டையா இருக்கா? அப்பனா இது என்னங்க ஒரு டிசைனுமே இல்லாம கேவலமா இருக்கு. இதுவும் வேணாம். கட்டமுட்ட சட்டையும் வேணாண்டீங்க, டிசைன் இல்லாம பிளைன் சட்டையும் வேணாண்டீங்க. வேற என்ன இருக்கு? ஒரு மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸா இல்லையா? என்னது இது வயசானவங்க போடுற சட்டை பேண்ட் மாதிரி வச்சிருக்கீங்க? சிவா, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. வேணும்னா உங்களோடது ஏதாவது காமிக்கிறீங்களா? நான் இன்னைக்கு போயிட்டு வந்து ஈவினிங்கே துவைச்சு தந்துறேன். என்னது என்னோடதான்? நம்ம கிட்ட இருக்கிறதே 2 பேண்ட் சட்டை, அதையும் அவருக்கு தெரியாம என்னென்னமோ பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை போய் எடுத்து கொடுத்தோம்னா நம்ம இவ்வளவு பேச்சு பேசினதுக்கு கேவலமாவே பாப்பாரு. ப்ரோ அங்க பாருங்க, அந்த ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் அது நல்லா இருக்கே. அது போடுங்க, சூப்பரா இருக்கும். இதுவா நல்லா இருக்கு? ஆமா சூர்யா, நீங்க போட்டு மட்டும் கண்ணாடியில பாருங்களேன். சாயோட அம்மா உடனே இவர்தான் என் வீட்டு மாப்பிள்ளைன்னு உங்களை அப்படியே தூக்கிட்டு போனாலும் போயிருவாங்க. சிவா எப்படி இருக்கு? சூர்யா சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கே உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சிச்சி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அப்படியே உங்களை கல்யாணம் பண்ணிருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். இருந்தாலும் உங்க கூட இந்த ரூம்ல நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, கடைசியில என்னே கலாய்ச்சி விட்டீங்க. சரி இருங்க, நானும் கிளம்பி வரேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டீ குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கம்பெனிக்கு போறேன். உங்களை அப்படியே போற வழியில இறக்கி விட்டு போறேன். ஓகே சிவா. பிள்ளையாரப்பா, என் பிள்ளை சாய்க்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதான்னு இவ்வளோ நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கான நாள் இன்னைக்கு வந்திருக்குன்னு நான் நம்புறேன். அந்த பையன் எப்படியாவது என் பொண்ணுக்கு ஓகே சொல்லிடணும். சாய் ஒரு தெய்வ குழந்தை மாதிரி, அவளுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும். அது உனக்கே தெரியும். நீ நல்லதாதான் பார்த்து செய்வேன்னு நம்பி போறேன். ஜனனி வாமா. சாய் கிளம்பிட்டாளா? சாய் கிளம்புறது இருக்கட்டும், நீ என்ன ரொம்ப மங்களகரமா கிளம்பியிருக்க? சாய்க்கு தானே மாப்பிள்ளை பார்க்க போறோம், என்னமோ உனக்கே மாப்பிள்ளை பார்க்க போற மாதிரி இப்படி கிளம்பியிருக்க? ஏய், என்னதான் இருந்தாலும் நான் மாமியாராக போறேன்டி. கொஞ்சமாவது ஒரு அழகா காமிச்சிக்க வேணாமா? சுடரம்மா கூட சேர்ந்து நீயும் மாறிட்டல. சரி, சாய் என்ன பண்றா? தோ இப்ப வந்துருவா. சரிடி, நம்ம 3 பேரும் மட்டும் போறது அவ்வளவா நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. நீ வேணும்னா ஆதியை போய் கூட்டிட்டு வரியா? ஆதியும் நம்ம கூட வரட்டும். ஆதி நான் எதுக்குமா? இல்லடி, நம்ம மட்டும் லேடிஸா போறோம்ல, அதான் ஆதி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன். நீ போய் கூப்பிடு, அதெல்லாம் ஆதி வருவான். ஓகேமா, நான் போய் ஆதியை நான் கூட்டிட்டு வரேன். சரிடி. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? ஆமா, இன்னைக்கு காலேஜ்ல செமினார் எடுக்க போறேன், அதான் சீக்கிரமாவே கிளம்பிட்டேன். இல்ல, நீ ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே தெரியல. எடுத்துருவியா? செமினார் எடுக்கிறதுலாம் எனக்கு சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர் அதெல்லாம் செம்மையா எடுத்துருவேன். பரா, சப்பா மேட்ரு சால்ட் வாட்டரா? ஆமா. அப்புறம் நாங்க செமினார் எடுக்கும்போது நம்ம வீட்ல இருந்து யார் வேணாலும் வரலாம். நீங்க வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் செமினார் எடுக்க போறேன், எனக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவா இருக்கீங்கல்ல, இதுலயும் இருப்பீங்கன்னு நம்புறேன். வரீங்களா? உனக்கு ஓகேனா எங்க வேணாலும் நான் வருவேன். கண்டிப்பா வரேன். ஆமா, இந்த சுடிதார் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. எங்க பாத்திருப்பீங்க? இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கப்ப பாத்திருப்பீங்க. இல்ல 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 இல்ல. ஏய், இது கில்லி படத்துல த்ரிஷா போட்டிருப்பாங்களே, அந்த சுடிதார் தானே? ஹலோ, அதே சுடிதார் கிடையாது, அந்த கலர்ல வேற சுடிதார். எப்படி, நல்லா இருக்கா? த்ரிஷாவை விட உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. பாத்து இன்னும் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க, த்ரிஷா மேம் காதுல விழுந்துற போது. ஆனா காலையில உன்ன ஒயிட் கலர் காஸ்டியூம்ல பார்த்தேன். ஆமா, ஃபர்ஸ்ட் ஒயிட் தான் போட்டேன். நான் தான் சொல்லிருக்கேன்ல, நம்ம 2 பேரும் இனிமே சேம் கலர்ல தான் போடணும்னு. நான் உங்களை பார்த்தேன், நீங்க ப்ளூ கலர் ஷர்ட் ப்ளூ கலர் ஜீன் போட்டிருந்தீங்க. சரி, நம்மளும் மாத்திட்டு வரலாமேன்னு மாத்திட்டு வந்தேன். ஓ அப்படி. சரி, போர் அடிக்குது, ஏதாவது பாட்டு பாட.
எதுக்குப்பா? நான் ஒண்ணு நினைச்சு பாடுவேன், அது உங்களுக்கு சுத்தமா புரியாது. இதெல்லாம் தேவையா? அப்படியா? நீ அப்போ மனசுக்குள்ள ஒண்ணு நினைச்சிட்டு தான் பாடுறியா? சரி ஓகே, இப்ப பாடு, நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையான்னு பாப்போம். சரி, இது ஒரு டாஸ்காவே வச்சுக்கலாம். நான் இப்ப பாட போற பாட்டை எப்படி இருக்கு, அது உள்ள அர்த்தம் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையான்னு பாப்போம். ஓகே? சூப்பர் சூப்பர். கந்தனுக்கு வள்ளிய போல, கண்ணனுக்கு ராதைய போல, ஆசை கொண்ட உயிருக்கெல்லாம் துணை இருக்கு பூமியில. டும் ஷக் டும் 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 ஷக். ஓ எல்லோரும் அருகிருக்க, பொல்லாப்பு விலகிருக்க, அன்பான உங்ககிட்ட ஆண்டவனை பார்த்திருக்கேன். சங்கு சக்கரம் போல மனசு சுத்துற வேலை சுறாங்க நிக்காமலுக்கு என்ன வா 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 அதோ பாருவானோ துணி துவைக்குது மேகம் விலகி போகுது சோகம் நீ வா 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 ஏகோ கரக்கோ விடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ ஏகோ கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் கூவுக்குள்ளே பெட்ட கோழி கொக்கரக்கோ. என்ன நிலா, எப்படி நம்ம டான்ஸ்? போஸ்லாம் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆதினா, ஆதினா. ஜன்னிமா, இங்க இருக்கேன், இரு வரேன். நான் பாடுற பாட்டு, அதில் இருக்கிற வரிகள்லாம் எல்லாமே உங்களுக்காக தான். ஆனால் அதே நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு எனக்கு புரியலை. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அம்மா, எனக்கு தெரியுதா? நான் சாயோட அம்மா. என்னம்மா தெரியுதான்னு கேட்டுட்டீங்க, உங்களை தெரியாம இருக்குமா? சொல்லுங்க, ஏதோ என்கிட்ட பேசணும்னு என்ன இங்க வர சொன்னீங்க. ஆமாம்மா, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இல்ல, நேற்று கண்மணியும் கார்த்திக்கும் இங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட்க்கு வரப்போ ஆரத்தி எடுக்கிறதுக்கு சாயை மட்டும் கூட்டிகிட்டு போனீங்க. அதுதான் எனக்கு புரியாமல் ஒரே குழப்பமாக இருந்துச்சு. எதனால் அவளை மட்டும் கூட்டிகிட்டு போனீங்கம்மா? அங்கே அத்தனை பேர் இருந்தாங்களே, ஏன் கண்மணியோட ரிலேஷன் தானே ரோஜா, அவங்கள கூட நீங்கள் கூப்பிட்டுருந்துருக்கலாம். ஆனால் சாயை மட்டும் கூட்டிகிட்டு போனதுக்கான காரணம் என்னன்னு புரியாமல் தான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன். அதுவா, சாயோட முகத்துல ஏதோ ஒன்று குறையுதுமா. அவளை நான் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு தான் வரேன். நான் எப்படி என் தங்கச்சியை அனுப்பிட்டு அவகிட்ட பேச முடியாம எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்களையும் இழந்துட்டு என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல நான் எப்படி நின்னேனோ அதே முகத்தோட நான் சாய பார்த்தேன். அவ முகத்துல ஏதோ ஒரு இழப்பு இருக்கு. அவ லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுது. அதனாலதான் அவளை ஆரத்தி எடுக்கிறதுக்காக கூப்பிட்டேன். ஆமாம்மா, நீங்கள் சாயை பற்றி யூகிச்சு வச்சிருக்கிற விஷயம் கரெக்டு தான். அவள் சின்ன வயசுல இருந்து அவள் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருக்கா. எந்த ஒரு பொண்ணுக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அவளுக்கு நடந்திருக்கு. அது என் பொண்ணுக்கு நடந்திருக்குன்றப்போ நான் ரொம்ப ரொம்ப உடஞ்சி போயிருக்கேம்மா. அதுலேருந்து எப்படியாவது சாயை வெளியே கொண்டு வரணும்டாமா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீ பேசுறதுல எனக்கு புரியுதுமா, சாய்க்கு என்ன நடந்திருக்குன்னு. என்ன வேணா நடக்கட்டும், கவலைப்படாத. சாய் இனிமே அவ வாழ்க்கையில சந்தோஷமா மட்டும்தான் இருப்பா. கல்யாண விஷயமா பேச போறேன்னு சொல்லியிருக்கல, மங்களகரமா போயிட்டு வா, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சரிங்கம்மா. போயிட்டு வந்துட்டு என்னன்னு சொல்லு. சரிம்மா. அம்மா. எங்கடி ஆதி? ஆதினா நிலாவை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நிலாக்கு ஏதோ செமினார் இருக்கான், அதெல்லாம் முடிச்சுட்டு டைரக்டா அங்க வரேன்னு சொல்லியிருக்காருமா. அப்படியா? சரி, அவங்க போகட்டும். நம்மளும் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும், திடீர்னு தானே பிளான் பண்ணோம். சரி, சாய் இன்னும் வரலையே? தோ வந்துட்டு இருக்கா. போலாமா? போலாண்டி. ஹாய் சூர்யா, வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? இல்ல சாய், இப்பதான் வந்தேன். அம்மா நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஜனனி. நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் சீப்பே. பைத்தியமே, காரியத்தை கெடுத்து விட்றாதடி. அவர் எப்படி ஆளு என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு அவர் ஜிபே கீப்பேங்கிற ஏதாவது நினைச்சுக்க போறாருடி. சாயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு, இல்லைன்னா வாயை உடச்சிருவேன். சரிம்மா. தம்பி, இவ இப்படித்தான் கொஞ்சம் துருன்னு ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல பரவாயில்லம்மா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. சூர்யா, உங்க ஒர்க் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு உங்களை இங்க வர வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஐயோ என்னங்க நீங்க இதுக்கெல்லாமா போய் சாரி கேப்பீங்க? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க ஃபேமிலியோட வரேன்னு சொன்னோன்னே எனக்கு ஹாப்பியா தான் இருந்தது. சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க? தம்பி, நான் தான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட சாய் கிட்ட உங்களை வர சொல்ல சொன்னேன். சொல்லுங்கம்மா. தம்பி, அது வந்து நீங்களும் சாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக பழகுறீங்கன்றது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன் ஊருக்கே தெரியும். நிறைய பேர் என்கிட்டலாம் வந்து சொல்லியிருக்காங்க, உன் பொண்ணை ஒரு பையனோட வண்டியில் பார்த்தேன், உன் பொண்ணை ஒரு பையனோட டீ கடையில் பார்த்தேன்லாம் சொல்லியிருக்காங்க.
ஐயோ அம்மா சாரிம்மா, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் அது மாதிரிலாம் போனோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இப்ப போதுமா? அவர் வாயால இருந்தே சொல்லிட்டாரு என்ன ஃப்ரெண்ட்லியா தான் கூட்டிட்டு வராருன்னு. தேவையில்லாத கற்பனை பண்ணாதீங்கன்னு சொன்னனா இல்லையா? சாய் கொஞ்சம் இருமா, நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க ஒண்ணும் பேச வேணாம், அவர் தான் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டாருல. சாய் ஒரு நிமிஷம், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. என்னாச்சு? அப்போ சாய் சொன்னது உண்மைதானா? இந்த பையனும் சாய் கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறானா? ஐயோ சூர்யா, அதை ஏன் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதை. நானும் நீங்களும் அடிக்கடி ஃபோன் பேசிக்கிறோம், அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிறோம், அப்பப்ப வெளியே போய்க்கிறோம்ல. அதை வச்சு எங்க அம்மா நம்ம 2 பேரும் தப்பா நினைச்சிட்டாங்க. தப்பானா? தப்பானா என்ன? நம்ம 2 பேரும் லவ் பண்றதா நினைச்சிட்டாங்க. தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூர்யா. அப்புறம் தான் நான் சொன்னேன், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கோம், தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காதீங்கன்னு சொன்னேன். அதையும் அவங்க நம்பல. எப்படியாவது உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சாங்க, அதான் உங்களை வர சொன்னேன். சாரி சூர்யா, உங்க டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி உங்களை இங்க வர வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நீங்க போங்க, உங்க ஒர்க் பாருங்க. சாய் ஒரு நிமிஷம், அம்மா நினைச்சதுல ஒன்றும் தப்பில்லையே. என்ன சொல்றீங்க? தப்பில்லையா? இல்ல எனக்கு புரியல. சாய் இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு ரொம்ப நாளா முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க எப்போதுமே பிஸியாவே என்னோட கால் அட்டென்ட் பண்ணதில்ல, நான் கூப்பிட்ட இடத்துக்கும் வந்ததில்ல. ஆனா இப்ப இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு உங்களை எப்படி பிடிச்சது, எதனால பிடிச்சது என்னன்றதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா நீங்க இல்லைன்னா என்னோட லைஃப் நல்லா இருக்காதுன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்னோட லைஃப்ல வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அது ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம ஒரு அம்மாவா, ஒரு ஒய்ஃபா, ஒரு லவ்வரா, ஒரு என்ன சொல்றது, என்னோட பார்ட்னரா, எல்லாத்துலேயுமே நீங்க தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சாய். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா ஒன்னா ஒற்றுமையா வாழணும்னு ஆசைப்படுறேன். உனது சிரிப்பினில் சிதறும் அழகினை பூக்கள் ரசித்த வாசம் பிறந்ததோ. இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே. இரவில் தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே. தம்பி தம்பி தம்பி, இதைதான் பண்ணாங்க எதிர்பார்த்தோம். தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தம்பி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உங்களை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்போன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறேன். அம்மா கடவுளே, உன்னை நம்பி வந்ததுக்கு என்னை கைவிடலப்பா. சூர்யா, என்னது இதெல்லாம்? இத்தனை நாளா என்கிட்ட அந்த கண்ணோட்டத்தில் தான் பழகுனீங்களா? அப்போ நீங்கள் என்கிட்ட ஃப்ரெண்டாகவே பழகலையா? சாய் சாய் என்ன மன்னிச்சிருங்க. அவங்கள்ட்ட ஆரம்பத்தில் ஃப்ரெண்டாக தான் பழகுனேன். ஆனால் போக போக எப்படி உங்களை எனக்கு பிடிச்சதுன்னே தெரியல. என்ன அறியாமலே உங்களை எனக்கு பிடிச்சிருச்சு சாய். என்ன மன்னிச்சிருக்க. இல்லை இல்லை சூர்யா, இது சரிப்பட்டு வராது. உங்களோட சைட்ல இருந்து நீங்கள் உங்களோட விருப்பத்தை சொல்லிட்டீங்க. என் சைட்ல இருந்து நான் என்னோட விருப்பத்தை சொல்கிறேன். எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அந்த கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் இத்தனை நாளாக என்கிட்ட பழகிருந்தீங்கன்னா சத்தியமாக உங்கள்கிட்ட நான் பேசி இருந்திருக்க கூட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னால் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சகஜமாக பேச முடியாது. எனக்கு இனிமேல் கால் பண்ணாதீங்க, என்கிட்ட இனிமேல் பேசாதீங்க, என்னை பார்க்கவும் வந்துடாதீங்க. இனிமேல் நீங்கள் யாரோ நான் யாரோ. பாய் சூர்யா. சாய் ஒரு நிமிஷம், நீங்க நான் சொன்னதுக்கான பதில இப்பவே சொல்லணும்னு இல்லை, நீங்க யோசிச்சு கூட சொல்லுங்க. இல்லை, என்னோட விஷயத்தில் யோசிச்சு சொல்கிறதுக்கு இங்கே எதுவும் கிடையாது. முடியாதுன்னா முடியாது, என்னை விட்டுடுங்க. சாய் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாது. அதுதான் ஏன் முடியாது? முடியாதுன்னு சொல்றேன்ல. அதுதான் ஏன்? என்னால சகஜமா உங்க கூட வாழ முடியாது. அதுதான் ஏன்? அத உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க, ஏன் என் கூட வாழ முடியாது? வேணாம் சூர்யா, என்னை விட்டுடுங்க. என்னால சகஜமா வாழ முடியாது. இதுக்கப்புறம் எதுவும் கேட்காதீங்க. அதுதான் ஏன்னு சொல்லுங்க. வேணாம். அதுதான் ஏன்? வேணாம். ஏன்னா என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. என்னால குழந்தை பெத்துக்க முடியாது சூர்யா. என்னால உங்க கூட சந்தோஷமா வாழ முடியாது. நீங்க மட்டும் இல்ல, என்னால யாரு கூடயும் சந்தோஷமா வாழ முடியாது. நிலவின் முதுகும் பெண்ணின் மனமும் என்றும் ரகசியம் தானா. கனவிலே என்னால குழந்தை பெத்துக்க முடியாது சூர்யா. என்னால உங்க கூட சந்தோஷமா வாழ முடியாது. சாய் எந்திரிமா, சாய்.